5 பல் பூண்டு இதுமாரி கொப்பரை தேங்காயாக இருக்கணும். இந்த தேங்காயை நல்லா பொடிசாக சீவி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மோட்டில் ஓட்டி எடுத்துக்கணும். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். தேங்காவை கொஞ்சம் பல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை மிக்சியில் பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிப்போம். ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு தலையும் வாலும் கிள்ளிட்டு வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் ஓட்டிட்டு பார்க்கலாம். இந்த பல்ஸ் மோட்டில் ஓட்டி எடுத்தாச்சு. அதோட இந்த பூண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் இதையும் பல்ஸ் மோட்டில் வச்சு ஓட்டி எடுக்கணும். நல்லா ஒரு டேஸ்ட்டான ஒரு பூண்டு பொடி ரெடி. இது சாதத்தோட சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. ஃப்ரெஷ் தேங்காயில் செஞ்சால் சீக்கிரம் வீணாக போயிடும். அப்படி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தேங்காயை துருவிட்டு வறுத்துட்டு தான் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். ட்ரை தேங்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதோட இந்த சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டு இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படியே அமிர்தமாக இருக்கும். கறி குழம்பு என்ன, மீன் குழம்பு என்ன, எந்த குழம்பும் தேவையில்லை. அப்படியே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஒரு பூண்டு பொடி ரெடி. ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.